அண்ட் ஓகே, அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான லெசனாக இருக்க போகுது. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம வந்து கிளாஸ் பார்க்க போகிறோம் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ப்ரைவேட் எதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் பப்ளிக் எதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் வாய்டு, ரிட்டர்ன், ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். ஓகே, நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய வெப்சைட்டில் கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்குள்ளே வந்து நான் வந்து class.spxன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்மால் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுறேன் என்னுடைய class.spx பேஜில். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உனக்கு class.aspx.cs ஃபைல் இருக்கும், கோட் பிகின் ஃபைல். அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ்னால் என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் எவ்ரிதிங். ஒரு ப்ரோக்ராமில் இருக்க எல்லா விஷயங்களும் அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். கிளாஸ் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு தேவையான எல்லாமே அந்த கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும், சிம்பிளாக சொல்லணும்னா. அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஒரு கிளாஸை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ சீரிஸ் எண்டில் உங்களுக்கு கிளாஸ்னால் என்னன்றது கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஒரு ஐடியாவும் கிடச்சிருக்கும். ஸோ ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் சிம்பிள் கிளாஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விடுங்க. அண்ட் இங்கே நம்ம கிளாஸோடைய நேம். ஸோ நம்ம கிளாஸ் நேம் என்ன வேணால் இருக்கலாம். ஸோ நான் வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் பேர், சிட்டி நேம், எனிதிங் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு பேஸ் பொறுத்து நீங்கள் வந்து இந்த கிளாஸ் நேமை மாற்றிக்கலாம். நான் வந்து கிளாஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் என்டர், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. அண்ட் இங்கே நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இல்லாட்டி இது நான் மை கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் கிளாஸ். ஸோ நீங்கள் இதுக்கு என்ன வேணால் நேம் கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces இருக்குது. ஸோ என்னுடைய கிளாஸுடைய நேம் டிக்ளேர் பண்ணிவிட்டேன், ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோடய கிளாஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டிசைன் பண்ணவங்க ஸ்டார்ட் அண்ட் எண்டுக்கு பதிலாக இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதில் ஆர்கியூ பண்ணவே முடியாது. ஓகே, அண்ட் இது கிளாஸ். நான் இன்னொரு கிளாஸும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் இதுக்கு நான் வந்து ஒய் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 செப்பரேட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கிளாஸ் அண்ட் இது ஒரு கிளாஸ். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நம்ம இங்கே ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸை எப்படி கால் பண்ணுறது அண்ட் கிளாஸை எப்படி யூஸ் பண்ணுறது அண்ட் கிளாஸ்க்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இப்போ சிம்பிளாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன் என்னுடைய மை கிளாஸ்க்குள்ளே. நான் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன்னா, பப்ளிக் அண்ட் இன்டிஜர் டைப். அண்ட் இதுக்கு நான் வந்து ஆட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. இங்கே பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு, நான் பப்ளிக்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பப்ளிக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் லிட்டில் பிட் லேட்டராக நான் உங்களுக்கு இந்த பப்ளிக்கை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் இன்டின் என்னொன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய டேட்டா டைப் வந்து இன்டிஜர். அதாவது இந்த ஆட் உடைய வேல்யூ வந்து இன்டிஜராக இருக்க போகுது, ஒரு நம்பராக இருக்க போகுது. ஸோ அதுதான் நாங்கள் இன்ட் ஸ்பேஸ் ஆட் கொடுத்துருக்கேன். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஆடுன்றது ஒரு ஃபங்க்ஷனை இண்டிகேட் பண்ணுது. ஸோ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம், அது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ நான் ஆட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நான் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸை வச்சு இது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே, அண்ட் அதேமாரி இந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்டிங் இது அண்ட் எண்டிங் இது. ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் இப்போ எழுதியிருக்க வரைக்கும் நான் பப்ளிக் லேட்டராக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இன்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய டேட்டா டைப் வந்து இன்டிஜர் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து ஆட். இதை நான் எப்படி ஃபங்க்ஷன் சொல்கிறேன் அப்படின்னா, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces வச்சு நான் இதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே நம்ம வந்து சம் பேசிக் அடிஷன் எழுதலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பேசிக் அடிஷன் தான். நான் என்ன பண்ணிக்கிறேன், int a equal to 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன், செமிகாலன், எண்ட் ஆஃப் த லைன். அண்ட் இன்னொரு இன்டிஜர் க்ரியேட் பண்ணுறேன் b. இதுக்கு வந்து நான் வந்து 3 கொடுத்துக்கிறேன். அண்ட் இன்னொரு இன்டிஜர் க்ரியேட் பண்ணுறேன் c அப்படின்னு சொல்லிவிட்டு. அண்ட் இங்கே நான் வந்து a ப்ளஸ் b அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய a ப்ளஸ் b 2 +
3. ஸோ ஆன்சர் 5 அது என்னோடய சியில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது இந்த விஷயம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஸ்டில் என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோ வந்து அந்த ஆடுக்கு கீழே சம் ரெட் லைன் காமிக்குது, சம் எரர் காமிக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் எந்த ஒரு வேல்யூவும் இன்னும் ரிட்டர்ன் பண்ணல. இந்த ஆட் வந்து இன்ட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஆடுக்கான வேல்யூ வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் இந்த ஆடில் வந்து எந்த ஒரு வேல்யூவையும் நான் இன்னும் ஸ்டோர் பண்ணவே இல்லை. நான் என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் சியில் வந்து 5 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதாவது c = a + b அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணிக்கிறேன், ரிட்டர்ன் c செமிகாலன் வைக்கிறேன். ஸோ இந்த ரிட்டர்ன் c செமிகாலன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஆடுக்கு என்னுடைய ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்னுடைய ஆடுடைய வேல்யூ வந்து 5 இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கண்டிப்பாக லிட்டில் கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த ரிட்டர்ன் பற்றி. ஸோ நான் ரிட்டர்ன் அண்ட் வாய்டு இந்த ரெண்டத்தையும் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவில் நான் கிளியராக ஒரு எக்ஸாம்பிளோட கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நான் பேசிக்காக நான் அதை சொல்லிக்கிறேன். ஸோ ரிட்டர்ன் சி, நான் ரிட்டர்ன் சின்னு சொல்கிறனால என்னுடைய சியில் இருக்க வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆடுக்கு அசைன் ஆகிடும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதை நம்ம இதை கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்கு உள்ள என்னோடய கிளாஸ் இங்கே ஆரம்பிக்குது, இங்கே முடியுது. அண்ட் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆடுன்னு பேர் கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட டைப் இன்டிஜர். அண்ட் இதில் சிம்பிள் அடிஷன் பண்ணியிருக்கேன், அதை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். அதோடைய ஆன்சர் ஆடில் ஸ்டோர் ஆகும். ஸோ எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ரிட்டர்ன் சீன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரிட்டர்ன் c 5 தான் இருக்குதுன்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸோ நான் வந்து இதை வந்து டிஸ்பிளே பண்ணணும், என்னோடய ஆன்சரை வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய class.aspx பேஜுக்கு வைக்கிறேன், என்னுடைய டிசைனர் வீக் வைக்கிறேன். அண்ட் இங்கே நான் வந்து ஒரு லேபிளை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடுறேன். அண்ட் இதோடைய ஃபாண்ட் சைஸ் வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட்டில் போய்ட்டு சைஸை வந்து நான் எக்ஸ் லார்ஜ்க்கு வச்சுக்கிறேன். அண்ட் என்னுடைய டெக்ஸ்ட் ஃபீல்டில் போய் நான் எம்டி பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ஐடி ரிசல்ட் லேபிள் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, சம் மீனிங்ஃபுல் நேம். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு வரேன். அண்ட் இப்போ என்னுடைய பேஜ் லோடில் நான் வந்து இந்த மை கிளாஸை கால் பண்ண போகிறேன். ஸோ நான் சிம்பிளாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே தான் நான் இந்த சிம்பிள் அடிஷனை செஞ்சுருக்கேன். ஸோ என்னால் இந்த ஆடை கால் பண்ணணும் எனக்கு. ஸோ அதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணணும், என்னோடய கிளாஸை கால் பண்ணணும். ஏன்னா என்னுடைய கிளாஸ்க்கு உள்ளே தான் இந்த பப்ளிக்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது, ஐ மீன் இந்த ஆடுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் ஃபஸ்ட்டு கால் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நான் என்னுடைய கிளாஸை கால் பண்ணி ஆகணும். ஸோ நான் அதை இங்கே பண்ண போகிறேன். ஸோ ஒரு கிளாஸை நம்மளால் டைரெக்டாக கால் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து கிளாஸை கால் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டை க்ரியேட் பண்ணணும். இன்ஸ்டன்ட்னா இந்த கிளாஸோடைய காப்பி டேர்ம், அதாவது இந்த கிளாஸோடைய ஜெராக்ஸை முதல்ல க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸோடைய ஜெராக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். அதாவது நம்ம நிறைய புக்ஸில் பார்த்துருப்போம், இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.